புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வாக்கியங்கள் 15 தொடக்கம் 20 வரை. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளில் நற்செய்தியாளரான புனித மாற்குடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனித மாற்கு பவுலுடைய திருப்பயணத்திலே சேர்ந்து பயணித்தவர் என்று சொல்லி வரலாறு சொல்லுகின்றது. அவர் பவுலோடு மாத்திரமல்ல, பேதுருவோடும் இணைந்து பணி செய்தவராக கருதப்படுகின்றார். இந்த நற்செய்தியாளர் மாற்குவை பற்றி பார்க்கிற பொழுது, இயேசுவை பரிசேயர்கள் கைது செய்த பொழுது ஒரு இளைஞனை பற்றி அங்கே குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் அந்த இளைஞரை பிடிக்க முயன்றார்கள். அவர் தன் உடைகளை விட்டுவிட்டு ஓடிச் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை பார்த்து பின்னர் மனமாற்றம் பெற்று பவுலோடும் பேதுருவோடும் பணி செய்த இந்த மாற்குடைய திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். ஆகவே அவர் தான் பட்ட அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றார். அவர் தாம் பெற்ற அழைப்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று விளைகின்றார். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பது இயேசுவின் பணி தொடர்வதற்கான அடிப்படை கூற்று. இயேசுவோடு இணைந்து பணி செய்தவர்கள் இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற புறப்பட்டனர். ஆகவே நற்செய்தி என்பது ஒரு வித்து. அது விதைக்கப்படுகின்ற இடத்திலே முளைத்தெழுந்து பலன் கொடுக்கிறது. அது 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கிறது என்று சொல்லி நற்செய்தியில் இயேசுவினுடைய விதைப்பவர் உவமையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இது மனிதர்களாகிய எங்களுடைய மனங்களிலே விதைக்கப்பட்டு அது வளர்ச்சி பெற்று எங்கள் ஊடாக பல மக்களை இந்த உலகத்திலே ஆண்டவர் பால் ஈர்த்து கொள்வதற்கு பயன்படுகின்றது. அனைத்து சூழ்நிலைகளிலும் அனைத்து பாணிகளிலும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவினுடைய அரச குருத்து இறைவாக்கு பணியிலே இணைக்கப்பெற்று நற்செய்தி முழக்கம் செய்ய அழைக்கப்படுகின்றார். வெறுமனே குருக்கள் துறவிகள் மாத்திரமல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்செய்தி பறைசாற்ற நற்செய்தி முழக்கமிட அழைக்கப்படுகின்றார். ஆகவே இந்த திருமுழுக்கு பெற்றவர்கள் நற்செய்தியை பறைசாற்றுவது மாத்திரமல்ல, பேய்களை ஓட்டுகிறார்கள் என்று நற்செய்தி என்று சொல்லுகின்றது. புதிய மொழிகளை பேசுகின்றார்கள், நோய்களை குணமாக்குகின்றார்கள். ஆகவே இப்படியாக இந்த திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களின் பணி பலவிதமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே பணி செய்கின்ற ஒருவர் அனைத்து பணிகளையும் செய்வார் என்றில்லை. ஒவ்வொருவருடைய திறமைக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு ஏற்ப அவர்கள் தத்தம் பணிகளை செய்கிறார்கள். சிலர் நற்செய்தியை பறைசாற்றுகின்றார்கள், சிலர் பேய்களை ஓட்டுவதிலே ஆற்றல் கொண்டிருக்கிறார்கள், சிலர் பலமொழி பேசுவதிலே ஆற்றல் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் நோய்களை குணமாக்குவதிலே ஆற்றல் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அழைப்பு என்னவென்று சொன்னால், திருமுழுக்கின் வழியாக நாங்கள் இயேசுவினுடைய பணியிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
நாங்கள் எங்களுடைய வாழ்விலே படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற புறப்பட வேண்டும். வெறுமனே மனித குலத்திற்காக அல்ல, இந்த மனித குலத்தின் ஊடாக ஆண்டவர் இந்த உலகத்தில் தந்திருக்கிற அனைத்து படைப்புகளுக்கும் இயேசுவினுடைய விழுமியங்களாகிய அன்பு, இரக்கம், பரிவு என்கின்ற இந்த புண்ணியங்கள் சென்றடைய வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய நாளில் நாங்கள் தூய மாட்குவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது இவருடைய பணியும் வாழ்வும் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கட்டும், முன்னுதாரணமாக இருக்கட்டும். அவருடைய வாழ்விலே இருந்து கற்றுக்கொண்ட படிப்பினைகளை நாங்களும் எடுத்துக்கொண்டு நற்செய்தியை பறைசாற்ற புறப்படுவோம். எங்களுடைய திருமுழுக்கின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட கடமைகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் நற்செய்தியை பறைசாற்றி நற்செய்திக்கு எதிராக, நற்செய்தியின் விழுமியங்களுக்கு எதிராக இந்த உலகத்திலே கட்டவிழ்த்து விடப்படுகின்ற சாத்தானின் விழுமியங்களுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டும். நாங்கள் நற்செய்தியை பறைசாற்றுகிற பொழுது, நற்செய்தியின் விழுமியங்கள் இந்த உலகத்திலே விதைக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக நற்செய்தியின் விழுமியங்களுக்கு எதிராக சாத்தானின் விழுமியங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. ஆகவே அந்த சாத்தானின் விழுமியங்களுக்கு எதிராக போராடுகிற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறோம். இன்று உடல் நலம் குன்றியவர்கள் என்று சொல்வதிலும் பார்க்க மனநலம் குன்றியவர்கள், உளவியல் நலம் குன்றியவர்கள், ஆன்மீக நலம் குன்றியவர்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான நோயாளர்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான நோயாளர்களுக்கு அனுதின வாழ்விலே நாங்கள் மருத்துவர்களாக மாற ஆண்டவர் இயேசு எங்களை அழைத்து நிற்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இப்படிப்பட்ட பல்வேறு தேவைகள், பணித்தேவைகள் இருக்கிற இந்த நவீன சமூகத்திலே நாங்கள் திருமுழுக்கின் வழியாக ஆம் என்று சொல்லி பணிக்காக புறப்படுவோம். ஆண்டவருடைய பணியை எமது சிரமேற்கொண்டு நாங்கள் தாராள உள்ளத்தோடு பணியாற்ற ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.